கோரஸ் பாட மகனை அனுப்ப மறுத்த சீர்காழி கோவிந்தராஜன் நொடியில் முடிவை மாற்றி வைத்த பெயர். பிரபலம் சொன்ன அதிர்ச்சி தகவல். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். டிவி நிகழ்ச்சியில் கோரஸ் பாட தன் மகனை பாடகர் சீர்காழி கோவிந்தராஜன் அனுப்ப தயங்கியிருக்கும் தகவல் தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தமிழ் சினிமா உலகில் மிக பிரபலமான இசைக்கலைஞராக திகழ்ந்து வருவதுதான் சீர்காழி கோவிந்த சிதம்பரம். இவர் கர்நாடக இசை பாடகர். இவர் பாடகர் மட்டுமல்லாமல் மருத்துவரும் ஆவார். அதோடு கிளாசிக் காலகட்ட திரை இசை மற்றும் கர்நாடக இசையில் தனித்துவமானவர். வெண்கல குரலின் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் இப்போது வரைக்கும் ஒழித்து கொண்டேதான் இருக்கு. இவருடைய மகன்தான் பத்மஸ்ரீ சீர்காழி சிவ சிதம்பரம். இவரை பாட்டு வைத்தியர் என்று தான் பலரும் அழைப்பாங்க. இவர் தன்னுடைய இசை திறமைக்காக கலைமாமணி விருது, தமிழ் இசை பட்டம், பத்மஸ்ரீ விருது, இசை பேரறிஞர் விருது போன்ற பல விருதுகளையும் வாங்கியிருக்கிறார். ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் சீர்காழி பாடல்கள் கொடிகட்டி பறந்தது. இன்னும் இவருடைய பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கிறது. குறிப்பாக இவர் பாடிய பக்தி பாடல்கள் எல்லாமே பல கோவில்களில் இப்போது வரைக்கும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. மேலும் தன்னை போலவே தன்னுடைய மகனும் பாடகராக மாற்றியிருக்கிறார். இந்த நிலையில டிவி நிகழ்ச்சியில் சீர்காழி மகனுக்கு கிடைத்த வாய்ப்பு குறித்து தகவல் இப்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. அதாவது ஆரம்பத்தில் சீர்காழி கோவிந்தராஜன் மகனுக்கு டிவி ஸ்டேஷன்ல பட வாய்ப்பு கிடைத்தது. இவரும் தமிழ் சினிமாவில் சிறந்த கதையாசிரியர்கள் ஒருவராக இருந்த எம்.எஸ். பெருமாளுக்கு இடையே நல்ல நட்பு இருந்தது. எம்.எஸ். பெருமாள் சென்னை டிவி ஸ்டேஷன் நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக பணியாற்றியிருக்கிறாரு. அப்போது பாரதியாரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு ஒரு நிகழ்ச்சியில எம்.எஸ். பெருமாள் ஏற்பாடு செய்திருக்கிறாரு. அதுல பாரதியார் பாடல்களை பாடுவதற்கு சில கலைஞர்கள் தேர்வு செய்திருக்காங்க. அந்த வகையில யாமறிந்த மொழிகளை என்ற பாடலை சீர்காழி கோவிந்தராஜன் மகன் சிதம்பரமும் நாடக உலகில் சிறந்து விளங்கிய டி.கே. சண்முக மகன் டி.எஸ். கலைவான் பாட வேண்டும் என்று முடிவு செய்தாங்க. இதனை அடுத்த பாடல் பதிவின் போது எல்லோருமே வந்து விட்டாங்க. ஆனால் சீர்காழி கோவிந்தராஜன் மகன் சிதம்பரம் மட்டுமே வரல. 3 பாடல்கள் பதிவு முடிந்து விட்டது. 4வது பாடலை பதிவு செய்யும் போது சிவ சிதம்பரம் வராதது குறித்து எம்.எஸ். பெருமாள் யோசித்துக் கொண்டிருந்தார். அப்போது சிவ சிதம்பரம் உள்ளே வந்தார். பின்பு பாடல் பதிவெல்லாம் முடித்துவிட்டு அன்று இரவு சென்னை டிவி ஸ்டேஷன் நிர்வாக இயக்குனர் முரளி எம்.எஸ். பெருமானை போனில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாரு. அப்போது அவர் மற்ற பாடகுடன் இணைந்து கோரஸ் பாட வேண்டும் என்பதால் சீர்காழி கோவிந்தராஜுக்கு தன்னுடைய மகனை பாட அனுமதிக்கவில்லை. ஆனால் அவருடன் இணைந்து பாடுவது டி.கே.எஸ். கலைவான் என்ற உடனே ஒப்புக்கொண்டார். தன்னுடைய மகனை அனுப்பி வைத்தார். காரணம், இப்போது என்னுடைய மகனை பாட அனுப்பாமல் இருந்திருந்தால் சண்முகம் அண்ணாச்சி மகனுடன் தான் மகனை பாட கோவிந்தராஜன் மறுத்துவிட்டார் என்றும் அவ பெயர் வந்துவிடும், நல்லவேளை அதிலிருந்து தப்பித்து விட்டேன் என்று சொன்னதாக கூறியிருக்காங்க. இதை பத்தி நீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.